நாளிலே நாம் கர்த்தருடைய வார்த்தை தியானிப்போம். இந்த நாளின் தேவ செய்தி ரினியூயிங் ஆஃப் யோர் மைண்ட், உங்கள் மனம் புதிதாகிறது. இந்த தலைப்பின் கீழே 7 சத்தியங்களை தியானிக்க போகிறோம். முதலாவது, பி டிரான்ஸ்ஃபார்ம்ட், மறுரூபமாகுங்கள். இரண்டாவது, மை தாட்ஸ் ஆர் நாட் யோர் தாட்ஸ், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. மூன்றாவது, தாட்ஸ் ஆஃப் பீஸ், சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். நான்காவது, த லார்ட்ஸ் கவுன்சில் வில் ஸ்டாண்ட், கர்த்தருடைய யோசனையே நிலையான. ஐந்தாவது, have the same mindset as Christ, கிறிஸ்து இயேசுவிலிருந்து சிந்தையே உங்களிலும் இருக்கக்கூடாது. ஆறாவது, கன்சிடர் ஹிம், அவரையே நினைத்து கொள்ளுங்கள். ஏழாவது, டு பி carnally minded is death, மாம்ச சிந்தை மரணம். ரினியூவிங் ஆஃப் யோர் மைண்ட், உங்கள் மனம் புதிதாகிறது. முதலாவது, பி டிரான்ஸ்ஃபார்ம், மறுரூபமாகுங்கள். ரோமர் 12:2, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகும். அப்படி என்றால் நம்முடைய எண்ணம் மாறவில்லை என்ற வாழ்க்கையும் என்ன செய்யாது. ஒரு விதமாக யோசனை இருந்தீங்கன்னா அப்படியே தான் இருப்பீங்க. உங்கள் எண்ணமே மாறினாதான் உங்கள் வாழ்க்கையும், அப்போ தான் ஆண்டோடைய சித்தம் என்னன்னு அறிந்து கொள்ள முடியும். இல்லைன்னா ஆண்டோடைய சித்தம் உலகத்துக்கு ஒத்த வேஷம் என்ன செய்யாதீங்க. மத்தேயு 22:37, இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மா, உன் முழு மனதோடும் அன்புக்கு, அப்படின்னா மனசில் நம்முடைய சிந்தையிலே ஆண்டவர் என்ன செய்யணும், அன்பு கூற வேண்டும். இங்கிலீஷில் சில பேர் இப்படி சொல்லுவாங்க, ஒருத்தரை பற்றி சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன், ஐ லவ் ஹிம் பட் ஐ டோன்ட் லைக் ஹிம். அதை பார்த்துருக்குறீங்களே, அவர் மேலே எனக்கு அன்பு இருக்கு, ஆனால் அவர் எனக்கு பிடிக்காது. அந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படின்னா இருதயத்தில் அன்பு இருக்கும், ஆனால் மனசில் என்ன இருக்குது, சிந்தையில் அவங்கள பிடிக்காது. அவங்க பண்ணுறதும் அவங்க பேசுகிறதும் பிடிக்குது, ஆனால் அவங்க மேலே என்ன இருக்குது, அன்பு இருக்குது, ஆனால் அவங்கள என்ன செய்யாது, அப்படி சொல்ல முடியாது. இங்கே இருதயத்தோடும் அன்பு கூறணும், அப்புறம் மனதோடும். உங்கள் சிந்தையிலேயும் ஆண்டவர் மேலே என்ன செய்யணும், முழு மனதோடு உன் தேவனாக கர்த்தர் மீது என்ன செய்யணும். 1 கொரிந்தியர் 2:16, கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. ஆகவே நம்முடைய சிந்தை கிறிஸ்துவின் சிந்தையாக இருக்கிறதா? அப்படின்னா அவர் யோசிக்கிற மாதிரி நம்ம யோசிக்கிறோமா? அவர் யோசிக்கிற மாதிரி நீதிமொழிகள் 23:7, அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். அவன் சிந்தை எப்படி இருக்கும், வாழ்க்கையும் அப்படி தான் இருக்கும். 1 கொரிந்தியர் 13:11, நான் குழந்தையாக இருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையைப் போல சிந்தித்தேன், குழந்தையைப் போல நான் புருஷனான போதோ குழந்தைக்கு ஏற்றவைகளை ஒழித்து விட்டேன். கேள்வி என்ன, ஒழித்து விட்டோமா?
ஒழித்து விட்டோமன்றது தான் இப்போ கேள்வி. இன்னும் குழந்த மாதிரி பேசின்னு, குழந்த மாதிரி யோசித்துன்னு, குழந்த மாதிரி ஒன்றும் முதிர்ச்சி அடையாமல் இருக்கிறோமா? சின்ன பசங்க பண்ணுற மாதிரி ஒன்றும் பண்ணின்னு இருக்கிறோமா? வளர்ந்த யோசனையை என்ன செய்யணும்? மாறணும். சின்ன குழந்தைக்கு எதை கொடுக்கலன்னு வைங்க, ஒரு மிட்டாய் குடிக்கலான்னு ஒவ்வொன்று அழுவோம், சரியா? பெரிய ஆயிட்ட பிறகு மிட்டாய் கொடுக்கலன்னு அழுதிங்கன்னு வைங்க, எல்லாருக்கும் கேக் கொடுத்தாங்க, எனக்கு கொடுக்கல தீர்ந்து போச்சுன்னு சொன்னால் ஓன்னு அழுதாங்கன்னா என்ன வருது அப்புறம்? எனக்கு கேக் கிடைக்கலங்க, நான் வரத்துக்குள்ளே தீர்ந்து போச்சுன்னு சொன்னாங்கன்னு ஓன்னு ஒரு ஒப்பாரி வச்சிங்கன்னா குழந்தை அழுதா பரவாயில்ல. இரண்டாவது, மை தாட்ஸ் ஆர் நாட் யோர் தாட்ஸ். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள். இந்த நாட்கள் அது நம்ம உணரணும். நம்ம ஒரு விதமாக யோசிப்போம், ஆனால் உண்மையாக ஆண்டுடைய சித்தத்தை செய்யணும் எண்ணம் இருந்தால் என்ன அவர் எண்ணம் வித்தியாசமாக இருக்கும். அவர் எண்ணம் ஏசாயா 55:8-9, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்ற கருத்து. பூமியை பார்க்கலாம் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கும், அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலாம் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கலாம் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கும். பூமியை பார்க்கலாம் வானம் எவ்வளோ உயரம் இருக்குது? யாருன்னா அளந்துருக்குறாங்களா? பள்ளிக்கூடத்தில் கற்றுக் கொடுத்தாங்களா எவ்வளோ உயரம்னு? அளவே தொடவே முடியாது. நீங்கள் போயினே இருந்தால் கூட அந்த வானத்தை என்ன செய்ய முடியாது, தொடவே. அப்போ ஆண்டவர் அந்த அளவுக்கு என் வழிகளும் என் நினைவுகளும் உங்கள் வழி என்னோட உயர்ந்து, அப்போ நம்ம அந்த வழியில் போகணுமா நம்ம வழியில் போகணுமா? அவருடைய எண்ணங்கள் அவருடைய நினைவுகள் நிறைவேறணுமா நம்ம நினைவுகள் நிறைவேறணுமா? எது நல்லது? சில ரவுடிங்க சொல்லுவாங்க, என் வழிக்கு வா. பார்த்துருக்குறீங்களா? என் வழிக்கு. ஆண்டவர் யார் வழிக்கும் வரமாட்டார். ஆண்டவர் யார் வழிக்கும், நம்ம தான் ஒரு வழிக்கு போகணும். நீதிமொழிகள் 3:5-7, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாக இருந்த உன் வழிகளில் எல்லாம் அவரை, அப்பொழுது அவர் உன் பாதைகளை, நீ உன்னை ஞானி என்று அதை கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலக்கு. நீதிமொழிகள் 16:3, உன் செய்கைகளை கர்த்தருக்கு, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். ஏசாயா 48:17, இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. எத்தனை பேர் பிரயோஜனமான காரியம் கற்றுக்கணும்? இங்கிலீஷில் வந்து ப்ராஃபிட், ஐ வில் டீச் யூ த வே டு ப்ராஃபிட். அப்படின்னா எது செஞ்சால் உனக்கு லாபம் வரும் அந்த வழியை நான் உனக்கு நஷ்டம் வராமல் உனக்கு எது லாபமாக இருக்கோ அந்த வழியில் நான் என்ன செய்வேன்? அந்த மாதிரி வழியில் யாருக்குன்னா போகணுன்னு ஆசை இருக்கா? அல்லது எல்லாத்தையும் நஷ்டமாக்கி உக்காந்து இருக்கணும்னு ஆசை இருக்குதா? ஏசாயா 42:16, குருடரை அவர்கள் அறியாத வழியிலே அழைத்து அவர்களுக்கு தெரியாத பாதைகளை அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை கோணலை செய். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவளை கைவிடாதிருப்பேன். ஆண்டவர் எனக்கு தெரியல, குருட மாதிரி இருக்கிறேன், என்ன பண்ணுறதுனே நான் வழி நடத்த உனக்கு தெரியாத அறியாத வழியில் நடத்தி இருளை வெளிச்சமாக்கி கோணலானவர்களை செய். இந்த காரியங்களை செய்து நான் என்ன செய்ய மாட்டேன், கைவிட மாட்டேன். வேணுமா வேணாமா? மூன்றாவது, தாட்ஸ் ஆஃப் பீஸ், சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். எரேமியா 29:11, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு
கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான. ஆண்டவருடைய நினைவு, நம்மை குறித்து ஆண்டவருடைய நினைவு என்ன நினைவு? தீமைக்கல். ஆண்டவர் யாருக்கும் தீமை செய்யணுன்ற எண்ணமே அவருக்கு நீங்கள் எதிர்பார்க்க உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை. கேள்வி என்ன? அவருடைய நினைவுக்கு ஒப்பு கொடுக்குறோமா? அல்லது என் நினைவு என் வழின்னு இருக்கிறோமா? தான் கேள்வி. ஏசாயா 26:3 உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். இந்த மனது என்ன செய்யணும்? ஆண்டவரையே, உம்மையே நம்பி இருக்கிற நீர் அவனை பூர்ண சமாதானத்தோடு வேணுமா? பூர்ண சமாதானம் வேணுமா? இப்போ முழு இறுதியத்தோடு என்ன ஆண்டவரை நம்பியிருக்கணும், அவரே பற்றி கொண்டிருக்கணும். பிலிப்பியர் 4:6-8 நீங்கள் ஒன்றுக்கும் எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டியதுனாலும் தேவனுக்கு. இதில் பாஸ் ஆகிறோமா? ஒன்றுக்கும் கவலைப்படாமல் இருக்கிறோமா? ஒன்றுக்கும் என்ன செய்யுங்க? அதுக்கு பதிலாக செய்ய வேண்டியது என்ன? எல்லாவற்றை குறித்து, எல்லாவற்றையும் என்ன, எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றை குறித்து என்ன செய்யணும்? ஸ்தோத்திரத்தோடு கூடிய தேவன் செஞ்சால் என்ன நடக்கும்? அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக இருதயமும் சிந்தையும் என்ன செய்யும்? காத்து. எல்லா புத்திக்கு மேலான சிந்தையிலையும் சமாதானம் இருக்கும், இருதயத்திலையும். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள், ஒழுக்கம் உள்ளவைகள், நீதி உள்ளவைகள், கற்புள்ளவைகள், அன்புள்ளவைகள், நற்கீர்த்தி உள்ளவைகள், புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளையே நான் தவிர வேறு எதையும் என்ன செய்யாதீங்க. அவைகளையும் இல்லை, அவைகளையே இதை தவிர வேறையோ என்ன செய்யாதீங்க. 4வது, த லார்ட்ஸ் கவுன்சில் வில், கர்த்தருடைய யோசனையை நிலைநிற்கும். நீதிமொழிகள் 19:21 மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் 1-2 இல்லை, அநேகம். ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே அதை விசுவாசிக்கணும். சங்கீதம் 33:11 கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும். அவனுடைய யோசனையில் நீங்கள் வாழ்ந்தீங்கன்னு வைங்க, தலைமுறை, உங்கள் பிள்ளைங்க, உங்கள் பேர பிள்ளைங்க, உங்கள் பிள்ளைங்க எல்லாருக்கும் அந்த யோசனை என்ன செய்யும்? தலைமுறை தலைமுறையாக நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்கள் குடும்பம் இருக்குதா இல்லையா? அப்போ நிற்கணுன்னா ஆண்டவருடைய யோசனை என்ன செய்யணும்? அதை நிறைவேற்றும், அதை பின்பற்றணும். யோபு 42:2 தேவரீர் சகலத்தையும் செய்ய நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று அறிந்திருக்கிறேன். இந்த 42ஆம் முதல் அதிகாரத்திலிருந்து 41 வரைக்கும் யோபு படாத பாடுபட்டு பலவிதமான வழிகளிலே சென்று 42 கடைசியில் என்ன சொல்கிறார்? நீர் சகலத்தையும் நீர் செய்ய நினைத்தது. ஏசாயா 14:24 நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். ஆண்டவரோடு என்ன செய்யக்கூடாது? போராட, அவர் வழி
வழி தான். அவர் நினைக்கிறதா நடக்கும். அவர் நிர்ணயித்தபடி தான். 5வது, have the same mindset as Christ Jesus. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்கிறது. பிலிப்பியர் 2:1-11. ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும் அன்பினாலே யாதொரு தேர்தலும் ஆவியின் யாதொரு ஐக்கியமும் யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால். பவுல் சிறையிலேருந்து ஜெயிலில் இருக்கிறார். ஜெயிலிருந்து பிலிப்பி சபைக்கு எழுதுகிறார். நன்றார், ஏதாவது கிறிஸ்துவுக்குள் ஒரு ஆறுதல், தேறுதல், ஐக்கியம், உருக்கமான பட்சம், இரக்கம் இருந்துச்சுன்னா இந்த குணங்கள்லாம் உங்களுக்குள் உண்டானால் என்ன செய்யணுமா? நீங்கள் ஏக அன்புள்ளவர்களுமாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களை ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை, நானே ஜெயிலில் இருக்கிறேன், நானே எங்கே இருக்கிறேன், இருக்கிற கஷ்டம் பத்தாது, நீங்கள் ஏதாவது என் மனசுக்கு இன்னும் வேதனை என்ன செய்யாதீங்க, உண்டாக்காதீங்க தான் எழுதுறாரு. நானே சிறையிலேருந்து உங்களுக்கு என்ன செய்கிறேன் எழுதுகிறேன். உங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு ஆறுதல், தேறுதல், அன்பு ஏதாவது இருந்தால் என்ன பண்ணுங்க, ஏக சந்தியம், ஏக இசைந்த ஆத்துமாக்கள் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவருக்கு ஒரு தங்களிலும் எனக்கு அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்கு. சிந்தையேன்னு என்ன அர்த்தம்? சிந்தையுமுக்கும் சிந்தையேக்கும் என்ன வித்தியாசம்? கிறிஸ்து இயேசுக்குள் இருந்த சிந்தையேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? சிந்தையும் சொன்னால் என்ன அர்த்தம்? சிந்தையேன்னா வேறு எந்த சிந்தையும் வைக்காதீங்க. சிந்தையெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் என்ன சிந்தை இருந்ததோ அதை தவிர வேறு எந்த சிந்தையும் வைக்காதீங்க. அவருக்குள் என்ன சிந்தை இருந்தது? அவருக்குள்ள என்ன சிந்தை? அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ள போனாங்க. என்னாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், ஏதோ சாதாரண மரணம்னு நினச்சிட போகிறோன்னு அடுத்தது, அதாவது சிலுவையின் சும்மா தூக்கத்தில் சாவில் சிலுவை துடி வேதனை, சிலுவையின் கீழ்ப்படிந்தவர் ஆகி தம்மை தாமே யார் தேவனுக்கு சமமாக இருந்தவர் இந்த அளவுக்கு என்ன செய்கிறார்? மனுஷரூபம் அடிமை சிலுவையின் மரணம் வரைத்தான். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை இயேசுவின் நாமத்து பானோர் போலத்தோர் பூமியின் கீழோடு முழங்கால் யாவும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இருப்பது கர்த்தர் என்ற நாவுகள் யாவும் அறிக்கை எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். இங்கே தாழ்த்த ஆண்டவரனே செய்வார். யாக்கோபு 4:6-10 அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறார். ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு அப்பொழுது அவன் உங்களை விட்டு சும்மா போய் பிசாசு எதிர்க்கூடாது. 7 பேர் போனாங்க பாருங்க. பவுல் பிரசங்கரிக்க இயேசுனாலே போனான், அடிச்சு
பலாத்காரம் பண்ணி நிர்வாணிகளாக ஓடினாங்கன்னு போட்டிருக்கு. சும்மா எல்லாருக்கும் பிசாசு ஓட மாட்டோம். பிசாசு எல்லாரும் சொன்னால் முதலாவது என்ன செய்யணும்? தாழ்மை. தாழ்மை. தேவன் தாழ்மை உள்ள கிருபை கீழ்ப்படியும். தேவனுக்கு என்ன செய்யணும்? மனத்தாழ்மையோடு தேவனுக்கு கீழ்ப்படியும் பொழுது அப்போ நீங்கள் பிசாசை எதிர்த்தீங்கன்னு வைங்க, அவங்களை விட்டு தேவனிடத்தில் சேருங்கள். அப்பொழுது அவர் உங்களிடத்தில் பாவிகளே உங்கள் கைகளை சுத்திகரி, இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள். உங்கள் நகைப்பு துக்கிப்பாகும், உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். அப்பொழுது அவர் உங்களை 1 பேதுரு 5:5-9 அந்தபடி இளைஞரே மூப்பருக்கு நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படி மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அவர் உங்களை விசாரிக்கிறவரான உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். நானும் இப்போ ஒருத்தரையாக பார்த்துன்னு இருக்கேன். எத்தனை பேரை பார்த்தா தெளிந்த புத்தியாக இருக்கிற மாதிரி தெரியுது, எத்தனை பேர் விழித்திருக்கிற மாதிரி தெரியுது, எத்தனை பேர் ராத்திரி தூக்கம் வரல, இங்கே வந்தாவது தூக்கம் வரும்னு வந்துட்டு உட்காந்து இருக்கிறாங்க. சில பேர் எப்போ ஞாயிற்றுக்கிழமை வரும்னு காத்துன்னு இருப்பாங்க. வாரம் பூரா இன்னும் இல்லை அவங்களுக்கு. ஐயாவுக்கு ஒரு வாரம் இருக்குது, சுகமளிக்கும் வரோம். தூக்கம் வராதவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவார் ஐயா? அப்படின்னு சில பேர் ஞாயிற்றுக்கிழமை காலை எப்போ வரும்னு காத்துன்னு இருப்பாங்க. சரியா? நான் சொல்கிறத நம்பலைன்னா நான் கூட்டம் நடக்கும்போது ஃபோட்டோ எடுத்துருக்குறாங்களே அதை போட்டு காட்டுறேன், நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். நான் இங்கேருந்து 30 வருஷமாக பார்த்துன்னு இருக்கிறேன். நான் சொல்கிறத நம்பலைன்னா என்னென்ன பண்ணுறேன்? ஒரு வாரம் என்ன பண்ணுறேன், இங்கே எடுத்த ஃபோட்டோவை போட்டு காட்டுறேன். நீங்கள் உங்கள் கண்ணால் பாருங்கள், நீங்கள் உங்கள் கண்ணால் பாருங்கள். சரி, தெளிந்த புத்தகங்கள் விழித்திருங்கள். ஏன் விழித்திருக்கணும்? ஏனெனில் உங்களை எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் எவனை விழுங்கலாம் என்ற வகை தேடி சுற்றின்னு இருக்கிறோம். யாரை விழுங்கலான்னு நீங்கள் தெளிந்த விழுத்து இல்லாமல் தூங்கி விழுந்தீங்கன்னு இதை போய் முழுங்கணும். அங்கேருந்து இங்கே வந்திருக்க பிசாசு சொப்போ அங்கே பாரு, அந்த மூலையில் ஒன்று தூங்கி விழுது பாரு, அதை போய் விழுங்கு. அவங்கள விட்டுரு, அவங்க விழுத்து இருக்கிறாங்க, அவங்க பார்த்தாலே தெரிந்து தெளிந்த புத்தியாக இருக்குது. அந்த மூலையில் ஒன்று தூங்கி விழுது பாரு, அதை போய் முழுவா. அது ஒன்றும் தெரியாது, அதுக்கு உள்ளே போயிட்டோன்னு கூட தெரியாது. விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனுக்கு பயந்தாங்கோழிகள்லாம் பிசாசு பயப்பட மாட்டோம். யார் விசுவாசத்தில் உறுதியாக அவங்களுக்கு தான் பயப்படும், அவங்களுக்கு தான். அன்றைக்கி கூட இப்போ ஒரு ஆர்டிக்கல் போட்டிருந்தாங்க. ஆர்டிக்கல் என்ன எழுதியிருக்கிறாங்க, நாய் இருக்குதுல்ல, அதை பார்த்தாலே யார் அதுக்கு பயப்படுறான்னு தெரிஞ்சு அவங்கள தான் போய் கடிக்குமா. நாய்க்கு பார்த்தாலே அதுக்கு தெரியுது, ஆவியில் உணர்த்து, இது ஒரு பயந்தாங்கொல்லி நிற்குது, கடியாத. நீங்கள் தைரியம் பண்ணினீங்கன்னா அதே போயிடுவோம். வேணாம், இது பார்த்தாலே நான் ஒரு மாதிரி இருக்கிறான், முகத்தை அப்படி ஒரு முரட மாதிரி இருக்கான், போயிடு, அவனை கடிக்காத. இந்த பார் அப்படியே தொட ஆடி நிற்குது, அதை கடி. நாய்க்கு தெரியுமா? நான் சொல்ல அந்த ஆர்டிக்கல், நாய்க்கு பார்த்தாலே யாராக நாய்க்கு பயந்து நிற்கிறாங்கன்னு அதுக்கு அவங்கள தான் போய் கடிக்கும், அவங்கள தான் போய். நாயே அப்படி பண்ண பிசாசு பண்ணுவானா பண்ண மாட்டானா? விசுவாசத்தில் எப்படி இருக்கணும்?
உறுதியாக அவனுக்கு எதிர்த்து உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரத்தில் அப்படிப்பட்ட பாடுகள் 2 தீமோத்தேயு 1:7 தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை. எப்பவுமே அந்த தெளிந்த புத்தியாக இருக்கும். 1 பேதுரு 1:13 ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டி கொண்டு, அப்படின்னா என்ன அர்த்தம்? மனசு இஷ்டத்துக்கு சுற்றின்னு இருக்கக்கூடாது. உங்கள் மனசு இஷ்டத்துக்கு என்ன செய்யக்கூடாது? நல்லா கட்டி வைக்கணும். உங்கள் மனதின் அறையை கட்டி கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாக. ஆண்டவர் வருகை வரைக்கும் எப்படி இருக்கணும்? மனசெல்லாம் கட்டி தெளிந்த புத்தியாக இருக்கணும். யாக்கோபு 1:5 உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறார், ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் அப்பொழுது அவனுக்கு தேவனிடத்தில் கேட்கும் எப்படிப்பட்ட தேவன்? அதை முதல்ல அதனால எடுத்தோடனே தேவனுன்னு போட்டில்லை. உங்களில் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் எடுத்தோடனே தேவனிடத்தில் கேட்க எப்படிப்பட்ட தேவன்? அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். எப்படிப்பட்ட தேவன்? யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கும். அப்படின்னா யாரும் இல்லை, பட்சபாதம் இல்லை. இவருக்கு தான் கொடுப்பேன், இவருக்கு கொடுக்க மாட்டேன், யாவருக்கும். அப்போ அதில் நம்ம இருக்கிறோமா இல்லையா? சரி, யாவருக்கும். ரொம்ப வடிகட்டின கஞ்சனாக இருந்து கொஞ்சோண்டு கொடுப்பாரா? கொஞ்சோண்டு கொடுப்பாரா? எப்படி கொடுப்பாரா? சம்பூர்ணம். அதை விசுவாசி. சில ஹோட்டலில் உங்களுக்கு சாம்பார் தீர்ந்துடும், இன்னும் ஊற்றுப்பான இவ்வளோன்னு ஊற்று, இன்னும் ஊற்றுப்பான 10 வடை சொன்ன அப்படியே ஒரு நல்லா ஊற்றணுன்னு என்ன பண்ண மாட்டான்? பார்த்துருக்குறீங்களா? உருளைக்கிழங்கு கொஞ்சம் வைப்பானா, போடுப்பா எடுத்து இப்படி போட மாட்டான். அழுது வஞ்சுன்னு ஒரு கொஞ்சம் அது 2 நிமிஷத்துக்கு காலியாகிடும். திருப்பி வா, நீர் ஓரத்தில் அப்படி பண்ணுறாங்களா இல்லையா? வடிகட்டின கஞ்சன். சம்பூர்ணமாக என்ன செய்ய மாட்டாங்க? மனசு வர மாட்டேது. சம்பூர்ணமாக கொடுக்கறதுக்கு யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ள. அந்த தேவனிடத்தில் என்ன செய், அந்த அவர் யாரும் தெரிஞ்சுக்கும். அப்போ தான் நீ விசுவாசமாக. அப்பொழுது அவனுக்கு ஆனாலும்னா என்ன? இவர் யாவருக்கும் சம்பூர்ணமாக கொடுக்கிற தேவன். அவரிடத்துல போய் உனக்கு என்ன இருக்கக்கூடாது? சந்தேகம். அதான் ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் விசுவாசத்தோடு சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிப்பட்ட அலைகிற கடலின் அலைக்கு அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. நினச்சி கூட பார்க்காது, ஒன்றும் கிடைக்காது. ஒன்றுமே நான் ஆண்டவர் மேலே உனக்கு என்ன இல்லை, சந்தேகப்படுற. அவர் யாவருக்கும் சம்பூர்ணமாக அவர்கிட்ட உனக்கு என்ன வருது? சந்தேகம். உங்களை யாருன்னா சந்தேகப்பட்டால் சந்தோஷமாக இருப்பீங்களா? அப்படியே உங்களை பார்க்கும்போது எங்கே போனேன், என்ன பண்ண அப்படின்னா உங்களுக்கு சந்தோஷம் இருக்குமா? இரு மனம் உள்ளவன் தன் வழிகளெல்லாம் மனம். ஒரு நாளைக்கு ஒரு மனம். சில பேருக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு மனசு இருக்கும். 8 மணிக்கு ஒரு மனசில் இருப்பாங்க, 9 மணி அதுக்குள்ளே மாறும், 10 மணி வேறு ஒன்று இருக்கும். அடுத்த நாள் எங்கேயோ போயிட்டுருக்கோம். அடுத்த நாளுக்குள்ளே ஒரு மனசு என்னாங்கன்னு கேட்டால் அது எங்கேயோ. இரு மனம் உள்ளவன் தன் வழிகள் எல்லாம் எப்பவுமே ஒரு மாதிரி. அவர் ஸ்டெடியே இல்லைங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர்
ஸ்டெடி மைண்டே இல்லைங்க. ஒரு நேரத்துக்கு இப்படி ஒன்று சொன்னால் அதுக்குள்ளே வேறு ஒன்று சொல்கிறான். ஒரு நேரத்துக்கு ஒன்று சொல்லின்னு இருந்தால் அவனை வச்சு என்ன பண்ணுறது? ஒரு நேரத்துக்கு ஒன்று இருமனம் உள்ளவன் தன் வழியில் எல்லாம். ரோமர் 12:3 அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபை நிலை நான் சொல்லுகிறது ஆவது. பவுல் சொல்கிறார், எனக்கு அருளப்பட்ட கிருபையில் நான் என்ன சொல்கிறேன், உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து என்ன வேண்டியதற்கு மிஞ்சி நாமல் ஓவராக என்ன பண்ணாதீங்க. அது கெட்ட வார்த்தை என்னன்னு தெரில. நான் காலேஜ் படிக்கும்போது சொல்லுவானுங்க, யாருன்னா கொஞ்சம் ஓவராக பண்ணினேந்தா அவனுக்கு சொல்லு, கொஞ்சம் அமுக்கி வாசிக்க சொல்லணும். அது கெட்ட வார்த்தை என்னன்னு தெரில எனக்கு. சரி, அந்த காலேஜ் எவனா கொஞ்சம் ஓவராக கொஞ்சம் ஓவராக போயின்னு வைங்க, சொல்லிட்டு வா, அவனுக்கு சொல்லிட்டு வா. ஒன்று என்ன வேண்டியதுக்கு மிஞ்சி என்ன பண்ணாத. அவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாசத்தின் அளவின்படியே தெளிந்த எப்போ தெளிந்த புத்தி தெளிவாக இருக்கும். சும்மா ஓவராக எதுவும் என்ன பண்ணக்கூடாது. ரோமர் 12:16 ஒருவரோடு ஒவ்வொரு ஏக சொந்த உழவர்களாக இருங்கள், மேட்டிமையானவர்களை தாழ்மையானவர்களுக்கு என உங்களையே புத்திமான்கள் என்று. கலாத்தியர் 6 ஒருவன் தான் ஒன்றும் இல்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவனாக இருப்பான். சில பேர் ஒன்றுமே இருக்கும், ஆனால் அவங்க பேசுகிற பேச்சும் அதை பார்த்துருக்குறீங்களா? இங்கிலீஷில் எம்டி வெசல்ஸ் மேக் த மோஸ்ட் நாய்ஸ். எம்டி வெசல்ஸ் மேக் த, பாத்திரம் காலியாக இருக்கும், தூக்கி போட்டு உடனே சத்தம் போடும். பாத்திரம் ஃபுல்லாக இருக்குதுன்னு வைங்க, கீழே விழுந்தால் கூட அவ்வளோ சத்தம். அந்த மாதிரி ஒன்றும் சரக்கு இல்லாதவங்க அது பயங்கர சத்தம் போட்டுன்னு இருக்கிறத பார்த்துருக்குறீங்களா? உள்ள ஒன்றும் இல்லை, உள்ள ஒன்றும் வசனாச்சு. ஒருவன் தான் ஒன்றும் இல்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் தன்னைத்தானே. அப்போஸ்தலர் 20:19 வெகு மன தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனை எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன். இவ்வளோ கஷ்டத்தில் தானே ஆண்டவருக்கு ஊழியம் பண்ணேன்றார். இந்த மாதிரி தான் கண்ணீரோடு, எவ்வளோ தீமை, மிகுந்த தாழ்மையோடு என்ன பண்ண கர்த்தரை. 2 ராஜாக்கள் 5:9-14 அவர் ஐயா பெரிய அதிகாரி வந்திருக்கிறார். பெரிய அதிகாரி, இராணுவ குஷ்டரோகம் நல்லா ஆகணும்னு ஐயா. அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதத்தோடும் வந்து எலிசாவின் வாசற்படியிலே நின்றான். ஐயா அதிகாரி பெரிய ரதத்தில் வந்து நிற்கிறார். அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, ஐயா வெளியே வரவே இல்லை. இன்னைக்கு என்ன பண்ணாங்கன்னா என்ன வருது, வாசப்படியில் வந்து நின்று இருப்பாங்க வரவேற்கிறதுக்கு. ஐயா வந்துட்டாருங்க பெரிய அதிகாரி, வெளியே வரல. ஆள் அனுப்பி நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம், அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவா என்று சொன்னான். அதற்கு நாகமான் செய்கிறேன்னு சொல்கிறாரா? கடும் கோபம் புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி, இவர் குஷ்டரோகத்தை ஐயா தடவணுமா? இருக்கிற ஆசையை பாரு, ஒவ்வொருத்தருக்கு இருக்கிற ஆசையை பாருங்க. இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள்.
நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாத்து இஸ்ரவேல் தண்ணீர்கள் எல்லாவற்றையும் பார்க்கலும் தமஸ்குவின் நதிகளாகிய அப்னாம் பார்ப்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரத்தோடு திரும்பி ஐயக்கம் வந்துச்சு. நான் நினச்ச மாதிரி நடக்கலையேங்க. நான் என்ன வந்து நிற்கணும், தீர்க்கதரிசி வந்து நின்று அப்படி பண்ணி ஒன்றுமே நான் நினச்ச மாதிரியே இல்லையே. கோவத்தோட ஐயா போயிடுறார், குஷ்டரோகத்தோடு திரும்பி போகிறார். அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து இன்றைக்கி நம்ம ஆளுங்களாக இருந்தால் என்ன பண்ண, ஆமாம் ஐயாப்பா நீ எவ்வளோ பெரிய எப்படி வாங்க போயா போல, அந்த மாதிரி ஆளுங்களும் இருக்கிறாங்க. கூட நல்ல கீ கொடுக்குற ஆளுங்களும் இருக்கிறாங்களா இல்லையா? குஷ்டரோகத்தோடு போய் சேர்ந்துருப்பார். குஷ்டரோகத்தோடு போய் அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, தகப்பனே அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லியிருந்தால் அதை நீர் செய்வீர் அல்லவா? ஸ்நானம் பண்ணும் அப்பொழுது என்று அவர் உம்மோடே சொல்லும் போது அதை செய்ய எத்தனை அதிகம் என்று. அப்பொழுது அவன் இறங்கி, அவங்கள கூல் பண்ணுற ஆள் வேணுமா, நல்ல நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற ஆளுங்க வேணுமா? அவங்களுக்கு என்ன மாதிரி ஆள் வேணும்? ஜெபம் பண்ணுறான், அந்த மாதிரி ஆள் தரணும். ஆண்டவரே நான் எரியும் போது எண்ணெய் ஊற்றுற ஆள் எனக்கு தாருன்னு ஆண்டவர் கொடுப்பார். போ நான் ஊற்றி விடு, எரிஞ்சு சாம்பலாவிங்க. அல்லது அவங்கள கூல் பண்ணுற ஆள் வேணுமா? அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல் மாறி, அவன் உனக்கு ஆசீர்வாதம் வேணுமா வேணாமா அதை பார், நீ பொழைக்கிற வழியை பார், நீ நினச்சபடி நடக்கணும்னு அவசியம் இல்லை, உனக்கு வியாதி நல்லா ஆகணும் அதுதானே, அதை பார்த்துன்னு போ. அவர் வெளியே வராரோ வரலையோ, வேலைக்காரன் அனுப்புகிறாரோ அனுப்பாது, உனக்கு வேண்டியது என்ன சுகம் அதை பெற்றுன்னு போயினே. நீ வந்து உன் மீசையை முறுக்கின்னு வை, நீ தான் குஷ்டரோகியாக இருக்கணும். இவே நமக்கு கிடைக்கிறது என்ன செய்யக்கூடாது, ஆசீர்வாதத்தை இழந்து விட தாழ்மைப்படு. கர்த்தர் இருக்கும்போதாக பெருமை உள்ள கர்த்தர் எதிர்த்து தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை. 6வது கன்சிடர், அவரையே நினைத்து கொள்ளுங்கள். உங்கள் சிந்தையில் யாரை நினைக்கணும்? எபிரேயர் 12:1-3 ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி இருக்க பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவர் முடிக்குறமாக இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்க ஓட்டத்தில் பொறுமையோடு. இது வந்து ஆண்டவரை பார்த்து வேறு யாரையும் பார்த்து ஓடாத, வேறு யாரையும் அவரையே பார். அவர் தான் விசுவாசத்தை துவக்கிறவர், அவர் தான் விசுவாசத்தை பொறுமையோடு ஓட்டத்தை நமக்கு நியமிக்கப்பட்ட இன்னொருத்தனை காப்பி அடிக்காத. அவங்க பண்ணுறாங்க இவங்க பண்ணுறாங்கன்னா செய்யாத, நீ பண்ணாத. உனக்கு என்ன நியமிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த ஓட்டத்தில் என்ன செய். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை தேவனுடைய சிங்காசன் அல்லது பாரசன். இதை பார்த்து கற்றுக்கணும். அவர் எப்படி சிலுவையை சகிச்சார் என்றால் எதை பார்த்துட்டு இருந்தாராம்? தமக்கு முன் வைக்கப்பட்டிருந்த அவர் எண்ணெல்லாம் அதில் தான் இருக்குது. எண்ணெல்லாம் அவருக்கு முன் இந்த சிலுவை சகிச்சா இன்னும் ஆசீர்வாதம் எனக்கு இருக்குது, அதை முன்னிட்டு அவமானத்தை அது அவமானத்தையே யோசிச்சுருந்தால் சிலுவை என்ன செய்ய முடியாது. ஐயோ எனக்கு இந்த அவமானம் ஆகிப்போச்சு, இந்த மாதிரி என்ன இது பண்ணிட்டாங்க, அதே யோசிச்சுருந்தா சிலுவை என்ன செய்ய முடியாது. அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சிக்கித்ன தேவனுடைய சிங்காசனம். ஆகையால் நீங்கள் அவங்கள இதெல்லாம் சொல்லிவிட்டு இப்போ நம்மளை பற்றி நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில்
சோர்ந்து போகாது. இந்த உலகத்தில் வர பாடுகள் அவமானங்களை கண்டு நீங்கள் இலக்கரித்து சோர்ந்து போகாமல் இருக்கணும்னா என்ன செய்யணும்? போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து, அவரையும்னு இல்லை, அவரை பார், தேவகுமாரன் தேவனுக்கு சமமாக இந்த அளவுக்கு தாழ்த்தி சிலுவை, எவ்வளோ பாடு, எவ்வளோ அவமானம், துப்புறாங்க, போட்டு அடிக்கிறாங்க, முற்கிரீடம் அடித்தாங்க, விழாவில் குத்துனாங்க, கையில் ஆணிகள் காலில். அதை பார், பாவமே செய்யாத பாவம் அறியாத அவர் எப்படிப்பட்ட விபரீதங்களை சகித்தார். எப்படி சகித்தார்? தமக்கு முன் வைக்கப்பட்டிருந்த அவமானத்தை என்ன சகி, அதை பார்த்து அவரை பார். நீ சோர்ந்து போகாமல் இருக்கணும்னா, இலக்கரித்து போகாமல் இருக்கணும்னா அவரையும் இல்லை, அவரை தவிர வேறு யாரையும் இன்றைக்கி சோர்ந்து போகிறான். ஏன் இலக்க எல்லாரையும் பார்க்குறான். அவனை பார், என்னப்பா 2 மாடி வீடை கட்டிட்டான்ப்பா, இவனை பார்ப்பா புது காராக வாங்குறான், இவனை பார்ப்பா பையன் பிள்ளைங்கள்லாம் ஃபாரின் போகிறாங்கப்பா. இந்த யோசிக்க ஆத்துமலை என்ன வருது? இலக்கரித்து அவனை இவனை பார்க்காது, அவனை இவரை பார். இவர் என்ன பாவிகளால் இப்படிப்பட்ட அவரை பார். அவரை பார்த்தானே நீ என்ன செய்ய மாட்டேன். ஏன்னா அவரோட பாடா நீ படுற, அவர் படாத பாடா நீ படுற. அவரை பார், அவரையே என்ன செய். வேறு யாரையும் நினைக்காத, உன் சொந்தக்காரன் நினைக்காத, உன் பக்கத்து வீட்டுக்காரன் என்ன செய்யாத நினைக்காத. அவரையே நீ பார்த்துட்டு இருந்தானா என்ன செய்ய மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன். 1 பேதுரு 4:12-15 பிரியமானவர்களை, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்னியை குறித்து ஏதோ புதுமை என்று தெரியாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சொந்தம். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தினர் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமுள்ள ஆவியார் உங்கள் மேல் அவர்களாலே தூஷிக்கட்டும், உங்களாலே மகிமை. இதுதான் உனக்கு வைக்கிறதுக்கு சந்தோஷம். இதை யோசித்துப்பார், உனக்கு முன் வைக்கப்பட்டிருக்க சந்தோஷம். ஏன்? கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படுத்தும் போது நீ என்ன பண்ணுங்க? களி கூர்ந்து மகிழும்படியாக. இது அவருடைய பாடுகளிலே பங்காளி. எனக்கு ஷேர் கிடைக்குது, எனக்கு ஷேர் கிடைக்குது. அந்த பாடுகளில் நீங்கள் பங்காளிகள் சந்தோஷம். ஏன்னா அவர் வரும்பொழுது உங்களுக்கு பெரிய பலன் உண்டாகும். ஆதியாகமம் 50:20 நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடி வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும். அதை நன்மையாக அதை விசுவாசி. தேவன் எல்லாம் எனக்கு நன்மையாய் மாற்றுவார். தீமையே நீ செஞ்சால் கூட அது முடிவு எப்படி வந்து நிற்கும்? அதான் யோசிப்பு. நீ என்னை அடிமையாக விற்றீங்க, நீங்கள் நினச்சிங்க நான் வாழ்நாளெல்லாம் அடிமையாக இருப்பேன் தான் நீங்கள் நினச்சிங்க. நீங்கள் தீமை செய்ய தான் நினைத்தீங்க. இப்போ பாருங்கள், இப்பொழுது பாருங்கள், முழு தேசமே என் கையில் தான் இருக்கு. முழு தேசமே அது எல்லாம் ஆண்டவர் என்ன செஞ்சார்? நன்மையாய் அந்த விசுவாசம். ஸோ அப்போ தான் அந்த சோர்ந்து போக பாடுகளை கண்டு என்ன செய்ய மாட்டீங்க. ஏன்னா ஆண்டவர் அதெல்லாம் என்ன பண்ணுவார்? நன்மையாய் மாற்றுவார். 7வது, டு பி carnally minded is death. மாம்ச சிந்தை மரணம். ரோமர் 6:8 மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமம். உங்களுக்கு என்ன வேணும் இந்த வருஷத்தில்? உங்களுக்கு என்ன வேணும்? ஜீவனும் சமாதானம் வேணுமா, மரணம் வேணுமா? மரணம் வேணும்னு அடுத்த வருஷம் நேரத்தில் இருக்க மாட்டீங்க.
2027 ஆள் இருக்குன்னா செய்ய மாட்டீங்க, இருக்க மாட்டீங்க. யாருக்காவது அந்த ஆசை இருக்குதா? ஜெபம் பண்ணுங்க ஐயா, 2026 கர்த்தர் மாம்ச சிந்தை அங்கே தான் போய் முடியும். மாம்ச சிந்தையோடு இந்த வருடத்தில் வாழ்ந்தால் எங்கே போய் முடியும்? ஆவியின் வருஷம் பூரா நான் உயிரோடு இருக்கணும், வருஷம் பூரா நான் சமாதானமாக இருக்கணும். என்ன சிந்தை இருக்கணும்? ஆவியின் சிந்தை. 2 கொரிந்தியர் 10:3 நாங்கள் மாம்சத்தில் நடவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்கும் தேவ பலமுள்ளவராக இருக்கு. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துவர்களாய் இருக்கிறோம். எபிரேயர் 4:12 தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் என்ன பண்ணுமா? ஆத்மாவையும் ஆவியும் கணுக்களையும் உனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துதம் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளும் வாய்க்கிறேன். ஆண்டோடைய வசனம் சில பேர் வீட்டில் பேசிக்கிறாங்க. நம்ம சபையில் சில பேர் வீட்டில் யார் நம்மளை பற்றி ஐயா கிட்ட போய் சொல்கிறாரு. ஏன்னா நம்ம வீட்டில் நடக்கிறது பிரசங்கத்தில் வர மாதிரி தெரியுது எனக்கு. அவங்க வீட்டில் நடக்கிறது எங்கே வருதான்? நம்மளை பற்றி யாரோ போய் சொல்கிறாங்களா அப்படின்னு சில பேர் பேசிக்கிறான்னு கேள்விப்படுறேன். எனக்கு வருது நியூஸ், எனக்கு வருது. யாரும் யாரை பற்றி சொல்லணுன்னு அவசியமே. ஏன்னா அந்த வசனம் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனை வகையாக இருக்கு. இப்போ நான் வாசிக்கிறதுல சில பேர் சொல்கிறாங்கன்னா ஒரு வசனமாக வாசித்துன்னு இருக்கிறேன். நான் பிரசங்கமே பண்ணுறதில்லன்னு வச்சுங்க, நான் வேற என்ன பண்ணுறேன்? வசனம் தான் நான் வாசிக்கிறேன். இதோட பெரிய பிரசங்கம் என்ன இருக்குது? ஆண்டோடைய வசனத்தை விட பெரிய பிரசங்கம் தான் இருக்குதா? ஏன்னா அந்த வசனம் அப்படியே போய் ஒவ்வொரு இறுதியையும் உள்ளே இருக்கிறதெல்லாம் வெளியாடும் வகையால். ஆண்டவருக்கு எதுவுமே மறைவாக இல்லை. ஆண்டவருக்கு மறைவாக எதுவுமே நேராக வரும். ஐயோ என்னதான் என்ன சொல்கிற மாதிரி இருக்குது. ஆண்டவருக்கு வசனம் போதும். இருக்குறம் கருப்புள்ள பட்டியம். இதே சங்கீதம் 131 தேவனே என் இருதயத்தை என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரே என்ன எண்ணம் இருதயத்தில் என்ன இருக்குது? நீதிமொழிகள் 14:12 மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி நல்ல வழிப்பா, இதில் போகலாம், இந்த வருஷத்தில் இந்த வழியில் போகலாம், இதுதான் எனக்கு செம்மையான, இதுதான் எனக்கு நல்ல வழி, இதில் போகலாம் தோன்றும். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண. அதுதான் சொல்கிறேன், ஜாக்கிரதையாக இருக்கும். உனக்கு செம்மையாய் தோன்ற வழியில் போனால் அது எங்கே போய் முடிய போகுது? அடுத்த வருஷம் உயிரோடு இருக்கணும்னு ஆசை இருக்கா? அடுத்த வருஷம் உயிரோடு இருக்கணும்னு ஆசை உனக்கு செம்மையாக தோன்ற வழின்னு போகாத. அது முடிவு என்ன இருக்குன்னு தெரியாது உனக்கு, அது மரண வழியாக இருக்கும். நீ உயிரோடு இருக்க மாட்டேன். அடுத்த வருஷம் நீ உயிரோட போகாத, அந்த வழியில் என்ன செய்யாத. அது ஒன்று பார்க்கறதுக்கு நல்ல வழி மாதிரி தெரியும். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள்.
மத்தேயு 7:13-14 இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசி. கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி சாலம அதன் வழியாய் பிரவேசி. அநேகர் இதில் போப்பா, இவ்வளோ பெருசாக இருக்குது, இவ்வளோ வசதி, இதில் போகாத. ஏன்னா அது எங்கே போவோம்? கேட்டுக்கு. ஜீவனுக்கு போகிற வாசல் வழி நெருக்கமாயிருக்கும், அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். நம்ம எந்த கூட்டத்தில் இருக்கோம்? இந்த புதிய வருஷத்தில் எந்த கூட்டத்தில் இருக்கணுங்க? பெரிய வாசல், அதில் போகணுமா? அது இப்போ எங்கே முடியும்? ஜீவனை அடையணுன்னா வாசல் எப்படி இருக்குமா? வழி அதில் தான் போவோம். அதில் போனால் தான் ஜீவன். ஒரு சிலருக்கு தான் அது அதில் அதை கண்டுபிடிக்கிறவர்கள் அந்த கூட்டத்தில். சிலராக இருந்தால் கூட பரவாயில்லைங்க, பெரிய கூட்டம் அங்கே போகுது, பரவாயில்ல, நான் போய் சேரணும். ஜீவன் பாதையில் நான் என்ன செய்யணும்? போகணும். கேட்டின் பாதையில் என்ன செய்யக்கூடாது? நீதிமொழிகள் 12:5 நீதிமான்களுடைய நினைவுகள் நியாயமானவைகள், துன்மார்க்கருடைய ஆலோசனைகளோ சூதானவைகள். எல்லாமே எதுவுமே ஒரு நேர்மையாக இருக்காது. கொடுக்குற ஆலோசனை எதுவுமே எல்லாம் ஒரு மாதிரி. மத்தேயு 15:19 எப்படி எனில் இருதயத்தில் இருந்து என்ன வருதம்? பொல்லாத சிலர் கொலை பாதகங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய் சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும். எல்லாம் உள்ளேருந்து வருது. உள்ளேருந்து இதுதான் கரைப்படுது, இதுதான் கரை. பிலிப்பியர் 3:17-19 சகோதரரே, நீங்கள் என்னோடு கூட பின்பற்றுவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக யாரெல்லாம் எங்களோட கூட நாங்கள் காட்டுற வழியில் போகிறாங்க பாருங்க, அவங்களுக்கு என்ன செய்யுங்க? பின்பற்றுங்கள். ஏனெனில் அநேகர், ஒரு சிலர் அல்ல, அநேகர் வேறு விதமாய் அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன். இப்பொழுதும் கண்ணீரோடு அநேகர் வேறு விதம். அவங்க சிலுவை பாதை இல்லை, சிலுவை தியாகம் பண்ணார், வெறுமையாக்கி தேவனுக்கு சமமாக இருந்தார், ஒன்றும் இல்லாமல் வெறுமையாக்கி. அதுதான் அந்த பாதை. ஆனால் அநேகர் வேறு விதமாக போகிறாங்க. அது அநேக தரம் இப்பொழுதும் கண்ணீரோடு சொல்லுகிறேன், அவர்களுடைய முடிவு அழிவு. போகாதீங்க, பின்பற்றாதீங்க. ஏன்னா அவங்க முடிவு எப்படி இருக்கும்? அழிவு. ஆனால் அந்த வழி உனக்கு வேண்டாம். அவருடைய தேவன் வயிறு. அவங்க பழப்புற என் பழையப்ப பாருப்பா, என் பழைப்பில் மண்ணை வரி போடாதப்பா, வயிறு தான்ப்பா. வணங்குறத யார் அவங்களுடைய தேவன்? வசனம் ஏன் பார்க்குறீங்க? வசனத்தை வாசிங்க. அவருடைய தேவன் எது தேவன் அவங்களுக்கு? இப்போ ஜெபம் பண்ணும்போது யாருக்கு ஜெபம் பண்ணும்? என் வயிறே. நம்ம ஆண்டவரேன்னு பண்ணுற மாதிரி இவங்க யாருக்கு ஜெபம் பண்ணுவாங்க? வயிறே. ஏன்னா அவங்க தேவன் யார்? அவருடைய மகிமை, அவர்களுடைய அவர் பூமிக்கு அடுத்தவைகளை, இந்த உலகத்தில் என்ன எனக்கு ஆதாயம், அதுதான் அவங்க சிந்த போகிற இது. இந்த நித்தியத்தை பற்றி நீ கண்ணை மூடினா எங்கே போய் சேருவேன், அதே அவங்களுக்கு எண்ணம் கிடையாது. 2 கொரிந்தியர் 4:4 தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவன் அவருடைய மனதை கூடாது. நம்ம அந்த நிலைமையில் இருக்கக்கூடாது. பிசாசானவன் நம்ம மனசை என்ன செய்யக்கூடாது? குருடாக்கக்கூடாது. தேவனுடைய பிரகாசம், தேவனுடைய சுவிசேஷம் நமக்குள்ள
பிரகாசிக்காதபடி நம்ம மனசு என்ன செய்யக்கூடாது, குருடாக்கிட்டான்னு வைங்க. என்ன தான் நீங்கள் பிரசங்கம் கேட்டாலும் ஒன்றுமே கிரியை செய்யாது. ஆண்டவர் எவ்வளோ பேசினாலும் ஏன்னா மனசு என்ன பண்ணிட்டான், உங்கள் மனசை பிசாசு குருடாக்கி ஒன்றுமே. செவிடங்காதில் சங்கோதரம் மாதிரி இருக்கும், கேள்விப்பட்டிருக்கீங்களா? செவிடங்காதில் நான் ஆதி ஆமத்துலேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் நீங்கள் பேசினாலும் ஒன்றும் அங்கே என்ன செய்யாது. ஏன்னா ஏற்கனவே அவன் மனசு என்ன ஆயிடுச்சு, பிசாசானவன் மனதை அந்த நிலைமை நமக்கு என்ன செய்யக்கூடாது. ஆண்டவர் பேசினா உடனே உணர்வு இருக்கணும், இருதயத்தில் உணர்வு இருக்கணும், வசனம் கிரியை செய்யணும். 30, 60, 100 என்ன செய்யணும். சங்கீதம் 10:4 துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை அவன் நினைவுகள் எல்லாம் தேவன் இல்லை என்பது. ஆண்டவரை தேடும். ஆண்டவர் இல்லைங்க, எதுக்கு சும்மா ஆண்டவரெலாம் பேசினிருக்கு, அதெல்லாம் ஒன்றும் யாருமே. அவன் நினைவெல்லாம் தேவன் இல்லை என்பது அவனுக்கு கர்வம். துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடான். அவன் நினைவெல்லாம் தேவன் இல்லை. அந்த நிலைமை என்ன செய்யக்கூடாது வர நாட்களிலே இதை நாம் உணர வேண்டும். இந்த வருஷத்தில் எத்தனை பேர் வந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இருக்கணும்னு வாஞ்சிக்கிறீங்க? உங்கள் வாழ்க்கை அப்படியே இருக்கணுமா? இந்த வருஷத்தில் ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கணுமா? ரினியூவிங் ஆஃப் யோர், உங்கள் மனம் புதிதாகிறது. முதலாவது வி டிரான்ஸ்ஃபார்ம், நம்ம மனது புதிதாகும் போது மறுரூபம் ஆக வேண்டும். இரண்டாவது மை தாட்ஸ் ஆர் நாட் யோர் தாட்ஸ், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் தேவனுடைய நினைவுக்கு வழிக்கு நம்ம என்ன செய்யணும். மூன்றாவது தாட்ஸ் ஆஃப் பீஸ், சமாதானத்துக்கு ஏதுவான. ஆண்டவர் நல்ல எண்ணம் தான் வச்சிருக்கிறார் உன்னை குறித்து, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே, தீமைக்கல்ல, சமாதானம். நான்காவது த லார்ட்ஸ் கவுன்சில் வில் ஸ்டாண்ட், கர்த்தருடைய யோசனையே என்னதான் மனுஷன் யோசித்தாலும் கர்த்தருடைய யோசனை தான் என்ன செய்யும். அதான் யோபு, நீர் செய்ய நினைத்தது. ஐந்தாவது have the same mindset as கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் அந்த மாதிரி யோசிங்க. அவர் தேவனாக இருந்தும் தன்னை தாழ்த்தும் போது கிருபை அதிகமாக ஆண்டவர் உயர்த்துவார். ஆண்டவர் கீழ்ப்படி பிசாசுக்கு எதிர்த்துன்னா ஓடும், அவங்க முன்னாடி நிற்க முடியாது. நீங்கள் மனத்தாழ்மையாக தேவனுக்கு கீழ்ப்படிந்த பிசாசை எதிர்க்கும்போது அவனுக்கு உங்கள் முன்னாடி என்ன செய்ய முடியாது, நிற்க முடியாது. ஆறாவது கன்சிடர், அவரையே எடுத்து வேறு யார் யோசிங்க. அவர் எப்படி சிலுவை தமக்கு முன் வைக்கப்பட்டிருந்த அவமானத்தை அதையே யோசித்துன்னு இருக்காதீங்க. அதையே நான் கிறிஸ்துவுக்காக பாடுபட்ட எனக்கு மகிமை உண்டாகும். தீமையே செஞ்சால் கூட ஆண்டவர் அதை என்ன மாற்றுவார், அதை யோசிங்க, அதை யோசிங்க. மற்றவங்களை பார்த்து சோர்ந்து போக விளக்கரித்துப்பார், இவரையே பாரு. ஏழாவது டு பி கார்னலி மைண்டட் இஸ் மாம்ச சிந்தை மரணம். விளையாடாதீங்க, இது விளையாட்டு கிடையாது, விளையாட்டு கிடையாது. மாம்ச சிந்தையில் மாம்சத்தில் போனீங்கன்னா முடி வந்து மரணம். ஆவியின் சிந்தையோ ஜீவனும். இந்த வருஷம் எனக்கு ஜீவனும் இருக்கணும், சமாதானம் இருக்கணும். நான் மாம்சத்துபடி நான் செய்யக்கூடாது, சிந்தைக்கு செஞ்சுட்டு அவ்வளோதான். முடிவு மனுஷனுக்கு செம்மையாய் தோன்ற வழி ஒன்று, அது முடிவோ போகக்கூடாது. ஆண்டோடைய ஆலோசனையின்படி செய். இந்த நாளிலே அப்படிப்பட்ட ஒரு மறுரூபம், பழசு மாதிரியே யோசித்திருந்த வாழ்க்கை அப்படியே தான் இருக்கும். நம்ம சிந்தை மாறணும், மனசு புதிதாகணும், புதுசாக யோசிக்கும். அப்போ தான் வந்து வாழ்க்கையில் அதனால் அப்படிப்பட்ட மறுரூபத்தை அனுபவிக்கும்படி கர்த்தர் நமக்கு
கிருபை செய்வாராக. நான் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளாய் கூடி வந்து உம்மை ஆராதித்து உம்மை தொழுது கொண்டு உம்மை போற்றி பாடி துதிக்கும்படி தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு இடைப்பட்ட தயவுக்காக உம்மை ஸ்தோத்திரம். எங்களோடு பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே எங்கள் மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாகும்படி இந்த ஆண்டிலே ஒரு பெரிய மாற்றம், ஒரு முன்னேற்றம் எங்கள் வாழ்க்கையிலே உண்டாகும்படி எங்களுடைய சிந்தனை, எங்களுடைய யோசனை, எங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் இந்த நாட்களிலே உமக்கு ஏற்ற விதமாக கிறிஸ்துவின் சிந்தை எங்களுக்குள் காணப்படும்படி நாட்களிலே நீர் கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய எண்ணங்கள், உம்முடைய வழிகளிலே நாங்கள் பின்பற்றும்படி எங்கள் சுய புத்தியின் மேல் சாயாமல் எங்கள் வழிகள் எல்லாம் உண்மையே நினைவு உம்முடைய பாதையில் நடக்கும்படி எங்களுக்கு பிரயோஜனமான வழியிலே எங்களை நடத்தும். தீமைகள் சமாதானத்துக்கு ஏதுவான எண்ணங்களை நீர் வைத்திருக்கிறபடியாலும் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாட்களிலே அந்த பாதையிலே ஒவ்வொரு நாளும் செல்லும்படி மனத்தாழ்மையால் அணிந்து கொண்டு தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து அவன் எங்களை விட்டு ஓடி போவான். பெருமை உள்ளவருக்கு நீர் எதிர்த்து நிற்கிறேன், தாழ்மை உள்ளவருக்கோ கிருபை அளிக்கிறது. அப்படிப்பட்டவர்களாக காணப்படும் கிருபை தாரும். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். இந்த ஆண்டிலே அந்த ஜீவனையும் அந்த சமாதானத்தையும் அடையும்படி சிந்தைகள் எல்லாம் ஆவிக்குரிய சிந்தைகளாக கிறிஸ்துவின் சிந்தையாக இருக்கும்படி நாட்களில் கிருபை தாரும். ஒன்றுக்கும் கவலைப்படாதபடி எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பம் வேண்டுதல் தேவனுக்கு எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் எங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்வதாக. முழு மனதோடு உண்மையில் அன்பு கூறும்படி கிருபை தாரும். இந்த நாட்களில் இருமணம் இராதபடி ஒரு மனமாக ஏக சிந்தையாக வாழும்படி இந்த நாட்களில் கிருபை தாரும். இருமணம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்று இருப்பான். அந்த நிலையிலே காணப்படாதபடி தன் நாட்களில் ஏக சிந்தையாய் ஒரு மனமாய் உறுதியாய் நமக்கென்று ஜீவிக்க அந்த நாட்களை கிருபை தாரும். இந்த நாளில் வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதி, குடும்பங்களை ஆசீர்வதி, பிள்ளைகளை ஆசீர்வதி, உடைய தேவைகளெல்லாம் நீர் சந்தியும். எல்லா தீமைக்கு பொல்லாப்புக்கு விலக்கி காக்கும், செய்வதெல்லாம் வாய்க்கட்டும், ஆசீர்வதியும். எல்லா துதிக நமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியான அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமம். என் ஆத்மாவே கர்த்தரை, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் அனைவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. தேவா உம்மை போல் மாற்றுமே என்னையே பலியாய் தந்தேனே. என்னையே பலியாய் தந்தேனே. தேவா உம்மை போல்
வார்த்தையாலே சுத்தப்படுத்தும் தேவசாயல் நானும் அடைய உம் வார்த்தையாலே சுத்தப்படுத்தும் உந்தனின் பாதையில் அனுதினம் செல்ல உந்தனின் பாதையில் அனுதினம் செல்ல உம் ஆவியாலே பலப்படுத்தும் தேவா உம்மை போல் மாற்றுமே என்னையே பலியாய் தந்தேனே தேவா உம்மை போல் மாற்றுமே என்னையே பலியாய் தந்தேனே நீதியும் மீட்டும் பங்குமானீர் உம் நீதியாவும் நிறைவேற்றிட நீதியும் மீட்டும் பங்குமானீர் உம் நீதியாவும் நிறைவேற்றிட ஜீவியம் உமக்காய் ஒப்படைத்தேனே ஜீவியம் உமக்காய் ஒப்படைத்தேனே ஏற்று உம் வழியில் நடத்திடுமே தேவா உம்மை போல் மாற்றுமே என்னையே பலியாய் தந்தேனே தேவா உம்மை போல் மாற்றுமே என்னையே பலியாய் தந்தேனே உலக சிநேகம் ஒன்றும் வேண்டேன் உம் அன்பு எம்மை நெருக்கிடுதே உலக சிநேகம் ஒன்றும் வேண்டேன் உம் அன்பு எம்மை நெருக்கிடுதே அழிந்திடும் ஆத்தும தரிசனம் கண்டு அழிந்திடும் ஆத்தும தரிசனம் கண்டு அன்பரின் சாட்சியாய் விளங்கிடுவே தேவா உம்மை போல் மாற்றுமே என்னையே பலியாய்